ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் டு மேரி அ மாஃபியா சிங்கிள் டேட் பார்ட் லெவல். போன பாட்டு ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனை வந்து ஜங்குக்கு வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அதாவது வாயனோட வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. லூனாவை கூட வாயனோட அம்மா ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கும். இப்போமா அது லூனாக்கு இந்த பாசம் கிடைக்குதே அப்படின்ட்டு. ஸோ அதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் லெவல். அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வாயனோட அப்பா வந்து தம்பி வாங்கப்பா வந்து உட்காருங்க. ஆ சரி. அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன்ப்பா. எங்கே என்னோட அண்ணனை காணோம்? அவனாப்பா எங்கேயாவது சுற்றிட்டு இருந்திருப்பான். ஓ ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வாயன் அவங்க அப்பா கூட உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அவள் பேச பேச அவள் கலந்து கண்ணீர் வந்துட்டே இருக்குது. ஜங்குக்குலாம் வாயன் இவ்வளோ ஹாப்பியாக இருந்து என்றைக்குமே பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. ஆனால் வாயன்லாம் ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் பேசிகிட்டே இருக்கா. இத்தனை நாள் மிஸ் பண்ணதெல்லாம் ஏதோ இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா. ஜங்குக்குலாம் ரொம்ப நேரம் என்ன ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே அவங்க 2 பேரையும் 3 பேரையும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவங்க 3 பேர் ஜங்குக்கு இருக்கிறத மதிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசி முடிக்கிறதுக்கு அப்புறம் தான் லூனா அங்கேருந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அம்மா அம்மான்ட்டு வரா. உடனே வாயன் அப்படியே பதறி போயிடுச்சு. என்னாச்சு லூனா? என்னம்மா தூங்கி எழுந்திச்சிட்டியா? இது அம்மாவோட வீடு. உன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்க. என்னம்மா சொல்கிறீங்க? தாத்தா பாட்டி வீடா? ஆமா லூனா. இதை பார்த்தியா? இதுதான் உன் தாத்தா, இது உன் பாட்டி. நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல? இல்லைம்மா, நான் கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். ஓ, அம்மா அப்பாவோட வெட்டிங்கில் பார்த்துருப்ப. இப்போ பாரு, இங்கே பார்த்தியா பாட்டி ஹலோ சொல்லு. ஹலோ பாட்டி, ஹலோ தாத்தா அப்படின்ட்டு லூனா க்யூட்டாக சொல்கிறா. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ குளு குளுன்னு இருக்குது. அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோடையும் அப்படியே வாயனை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு எப்படி சொல்கிறது, வாயனை அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலாம் தோணுது. இருந்தாலும் அம்மா அப்பா முன்னாடி பண்ணவா முடியும்? அதனால அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காரு. வாயன்கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா வந்து என்ன வாயன் என்னை பொண்ணாவே ஏற்றுக்கிட்டியா? மா லூனா சின்ன குழந்த. ஸோ எப்பயும் சரி இப்பயும் சரி, லூனா என்னோட குழந்த தான். நான் அவளோட பயாலஜிக்கல் மாம் இல்லை, இருந்தாலும் நான் அவளை மனசாக ஏற்றுக்கிட்டேன். லூனா என் குழந்த, எனக்கு மட்டும் சொந்தமானவ, அவள் என் பொண்ணு தான். சரி வயன் அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே லூனாவை தூக்கிக்கிட்டு தங்கம் என்ன பசிக்குதா? ஆ ஆமாம் பாட்டி. சரி இரு, பாட்டி உனக்காக பால் எடுத்துகிட்டு வரேன், நீ அது வரைக்கும் தாத்தா கூட விளையாடிக்கிட்டு அப்படின்போது அவரும் வாங்கி வச்சுட்டு என்னாச்சு லூனா, நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? இல்லை தாத்தா, நான் இன்னும் போகல. அடுத்த வருஷம் இல்லைனா அப்பா இன்னும் 6 மாதத்துக்கு சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியேடி தங்கம், சே நீ தாத்தான்னு கூப்பிடுவோம் ரொம்ப அழகாக இருக்கு, இன்னொரு வாட்டி கூப்பிட்டு இன்னொரு வாட்டி கூப்பிட்டுன்ட்டு வாயனோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவனோட அண்ணன் வரான். வந்ததும் ஹே வயன் ரெடி பண்ணுற, இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜங்கு உட்காந்துருக்கத ஜங்குக்கு அவங்க அண்ணன் பார்த்து முறைக்கிறான். ஏன்னா வாயனை வாடி பிடின்னு பேசுகிறாங்களே, ஜங்குக்கு பிடிக்கல, அதனால் முறைக்கிறாப்புல. உடனே ஜங்குக் நீங்களா? ம் நான் தான். எப்போ வந்தீங்க? எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே. இல்லை இல்லை, கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சரி சரி, வாயனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஜங்குக்கு எதாவது சாப்பிட கொடுத்தீங்களா அப்படின்ட்டு அண்ணங்காரன் கேட்கும்போது வயனுக்கு அச்சோ தண்ணி கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு எங்க இருங்குங்க அப்படின்ட்டு உள்ளே போய் டக்குன்னு காஃபி போட்டுட்ருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு யாருக்கடி காஃபி போடுற, நான் பால் சுட வச்சுட்ருக்கல. அம்மா ஜங்குக்கு வந்திருக்காரு, அவருக்கு எதாவது கொடுத்தீங்களாம்மா? ஐயோ நீ வந்து அவசரத்தில் உன்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் மாப்பிள்ளையை கவனிக்க மறந்துட்டேனே, இரு வரேன் அப்படின்ட்டு உடனே பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் இல்லை இல்லை வேணாம் வேணாம். ஐயோ தம்பி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, நீங்கள் உங்களுக்கு எதுவும் கொடுக்காம இருந்தால் எப்படி? நான் ஏதோ வாயின் வந்துட்டாலே அப்படிங்கிற பொண்ணை பார்க்க மாட்டோமா நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, அதான் தம்பி உங்களை கவனிச்சிக்க முடியல, மன்னிச்சிருங்க, ஏதோ தப்பாலே எடுத்துக்காதீங்க. இல்லை 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 அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் என்ன இருக்குது? சரி தம்பி நீங்கள் சாப்பிடுங்க. வாயன் சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துட்டு போம்மா. லூனா குட்டி இந்தா உனக்கு பால் பாட்டி சுட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடி. என்னங்க குழந்தைக்கு இது கொடுங்க. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லூனாவுக்கு வந்து அவங்க அப்பா பால் கொடுத்துட்டு இருக்கும்போது, அதாவது வாயனோட அப்பா வந்து பால் கிளாஸை பால் ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வாயனோட அண்ணன் லூனாவை பார்த்துட்டு ஹே தங்கமே எப்படி இருக்க? தாத்தா இவர் யார்? இவனாமா உன் மாமா. என்னது மாமாவா? ஆமாம், உன் அம்மா வாயின் இருக்கால, அவனோட அண்ணன், உனக்கு தாய் மாமா. தாய் மாமாவா? சரி 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 தங்கம், நீ பாலை குடி அப்படின்ட்டு அவங்களுக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. ஜங்குக்கெல்லாம் ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போது வாயன் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரும். வாயன் ஒரு மாதிரி
எப்படி சொல்கிறது, அவரோட கண்ணில் எல்லாமே அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ், மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தெரியுது. அது வாயனுக்கு புரியுது, இவன் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு. ஆனால் வாயனுக்கு அவர் கண்ணை பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. அவள் பாட்டுக்கு காஃபியை கொடுத்துட்டு, என்னாச்சுங்க, ஏங்க இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, நீ ஹாப்பியாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க. ஆ, ஒன்றும் இல்லடி, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ரொம்ப அழகாக இருக்க. என் கண்ணை உன் மேலேருந்து எடுக்க முடியல. ஹாப்பியாக தானே இருக்க? ஆ, ஏண்டி இதை தவிர உன் வாயிலேருந்து ஒன்றும் வராது. இப்போ போகிற ஹான்னு இருக்கேன், என்ன காது கிது கேட்கலையா? இல்லை 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 இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூ. ஆ, கேட்கல என்ன? இப்போ உங்களுக்கு அது கேட்கலையோ? ஆமாம், கேட்கல. சொல்லு, சத்தமாக சொல்லு. ஹாப்பியாக இருக்கேன். ஓ, அது மட்டுமா சொன்னேன்? தேங்க்யூ. ஓ, தேங்க்யூ. பட் எனக்கு தேங்க்ஸ் வேணாமே. ஜங்குக் அப்பா அம்மா, புரியுது புரியுது, வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். சரி சரி, போப்போ, போய் உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உங்கள் அப்பா கூடயும் பண்ணு, போப்போ. ஓகே அப்படின்ட்டு வாயினா அவங்க அம்மா அப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா ஜங்குக்காண்டி வெரைட்டியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லன்ச் டைமும் வருது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியாக டின்னர் லன்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. லூனாக்கெலாம் மாறி மாறி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. லூனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவளுக்கெல்லாம் விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஜங்குக்கெலாம் இதை பார்த்துட்டு, என் குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, வாயின் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்ட்டு மனுஷனுக்கு அப்படியே ஃபீலிங்ஸ்லாம் போயிடுச்சு. போய் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போது கிளம்புற டைம் நைட்டு வந்துடுச்சு. வாயின் வந்து, லூனா தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன், ஏன் இடம் பிடிச்சிட்டு இருக்க? இத்தனை நாள் அம்மா கூட தான் இருந்தேன். அப்போ நைட்டு அம்மா இருக்க மாட்டேன். அப்போ நீ அம்மா மிஸ் பண்ண மாட்டியா? அம்மா ட்ரெஸ் கூட எடுத்துகிட்டு வரல லூனா, உன் ட்ரெஸ் இங்கே இருக்காது. தாத்தா பாட்டி பாவம்ல, நீ வா தங்கம், அம்மா கூட வா, அப்பா இருக்கார்ல, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம், அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன், வா தங்கம். இல்லை வேணாம் பா, சொல்லுங்கப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் பாட்டி தாத்தா கூட ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வந்துக்கிறேன். நாளைக்கு நான் மாமா கொண்டு வந்து விடுவார் இல்லை மாமா? ஆ, ஆமாம் ஜங்குக், நான் வந்து விடுறேன். அதான் குழந்தை எவ்வளோ சொல்கிறாள், அம்மா அப்பா கூட இருக்கட்டும். ஆமாப்பா தம்பி, லூனா எங்கள் கூட இருக்கட்டும். ஏன்னா நாங்களும் வயசானவங்க, எங்களுக்கு பேச்சு துணைக்கு நாங்கள் விளையாடுறதுக்கு யார் இருக்கா? எங்கள் பேரன் பேத்திங்க தானே. லூனா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளை காலையில் அவன் கொண்டு வந்து விடுவாம்மா, அது வரைக்கும் லூனா எங்கள் கூட இருக்கட்டுமே அப்போன்னு சொல்லும்போது ஜங்குக்கு இது வரைக்கும் லூனா விட்டு பிரிஞ்சதே இல்லை போல். அவர் ஒரு மாதிரி, இல்லை லூனா இல்லை என் கூட வரட்டும், லூனா இல்லாமலாம் எல்லாம் இருக்க முடியாது. அப்போ வாயின் பார்க்குறான்னா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, இவ பார்க்குறாளே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு, சரி லூனா தான் ஆசைப்படுறால இருக்கட்டும் அப்படின்ட்டு அவரும் ஏதோ நினப்பில் விட்டுட்டாரு. வாயின் ஷாக்காகி, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, லூனா எப்படிங்க இங்கே இருப்பா? அவளுக்கு நீங்கள் இங்கே ஃபேன் கூட ஒழுங்காக ஓடாதுங்க, லூனா ஏசியில் தூங்குவா எப்படி? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பா, நீ வா போகலாம். ஜங்குக் உங்களுக்கு புரியுதா இல்லையா, லூனா இங்கே இருக்க மாட்டா. அவள் இருக்க மாட்டா. அவள் இருக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் என் தங்கம் இருக்கும். பார்த்தீங்களாம்மா, அப்பாவே இன்றைக்கி ஓகேன்ட்டார். எப்பயுமே அப்பா தான் அடம் பிடிப்பார். இப்போ பாருங்கள், அப்பாவே என்ன இங்கே எடுத்துக்கோன்ட்டார். நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். வாயன் இருக்கட்டுமேம்மா, குழந்த தானே, ஏம்மா? இல்லைம்மா, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் பேத்தையும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்மா, நீ போ அப்படின்ட்டு வாயன் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் வாயனுக்கெலாம் லூனா விட்டு போக மனசே இல்லை. ஒரு மாதிரி லூனாவே பார்த்துட்ருக்கா. ஒழுங்காக இங்கே இருக்கணும் என்னம்மா, தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும், ஓகேவா? ஆ, ஓகேம்மா, புரியுது, நான் கேட்டு தான் நடந்துப்பேன், எந்த சட்டி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். குட் கேர்ள். லூனா, என்ன டாடி? ஒழுங்காக இருக்கணும், தாத்தா பாட்டி சொல்கிறத கேட்கணும், ஓவராக நாட்டி பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது, சாக்லேட்ஸ்லாம் கட். புரியுதா? டாடி நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் ரொம்பவே சும்மத்தாக தான் இருப்பேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வாயனை கூட்டிகிட்டு காரில் கிளம்பிட்டு போயிட்டாரு. வாயனா காரில் இருப்ப சொல்லியிருக்கா, நீங்கள் எதுக்கு ஓகே சொன்னீங்க? லூனா அங்கே எப்படி இருப்பேன், என் அம்மா அப்பா எப்படி சமாளிப்பாங்க? லூனா அங்கே இருக்க மாட்டாங்க. நைட்டே பாருங்கள் 12 மணிக்கு கால் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே தான் வருவேன் அப்படின்ட்டு லூனா அடம் பிடிக்கிறாள். என்னை மட்டும் பாருங்கள். ஏய், அதெல்லாம் என் குழந்தை சமத்து, அவள் பாடுக்கு இருந்துப்பா. ஐயோ லூனா சமத்து தாங்க, இருந்தாலும் எங்கள் வீட்டு அட்மாஸ்பியர் அவளுக்கு ஒத்துக்குமா? ஏன்டி ஓவராக பேசுகிற? இத்தனை வருஷம் நீ அங்கே தானே வளர்ந்த,
என் குழந்தை ஒரு நாள் இருக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டா. இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தா, ஜாலியாக தானே இருந்தா, பார்த்தில்ல. சொல்ல போகணுன்னா லூனா இவ்வளோ ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னோட ஃபேமிலியால் தான் லூனா இன்னைக்கு வாய் விட்டு சிரிச்சிருக்கா. அவள் பிறந்ததுலேருந்து அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாளா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஏன்னா லூனா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நானே பார்த்ததே இல்லை. அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒரு அப்பாவாக அவளோட சிரிப்பை பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இப்போ என் குழந்தை என் முன்னாடி இவ்வளோ அழகாக சிரிக்கும்போது அந்த சிரிப்பை என்னால் கன்னியூ பண்ணணும்னு தோணுது. அதுக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க காரை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. வான்னு பார்த்துட்டு, ஜங்குக் அந்த ஒயிட் கலர் கார் நம்மளே ஃபாலோ பண்ணுது பாருங்களேன். எங்கடி பண்ணுது? ஐயோ கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அப்போதே முடிச்சு முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கே, அதுவும் நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம போகிற டேர்னிங்ஸ்லாம் அதுவும் போகுது. ட்ராப்புன்னு நினைக்கிறேன். வச்சுட்டானுங்க, ட்ராப் வச்சுட்டானுங்களா? என்ன சொல்கிறீங்க? ட்ராப்பா? என்னது இது? பதட்டப்படாத, தான் நான் இருக்கேன்ல. இவ்வளோ பெரிய ஆள் உன் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கடி சொல்ல தேவலாம் பயந்துட்டுருக்க? நீங்கள் இருக்கிறதுனால தானே இப்படி நடக்குது. நீங்கள் இருக்கிறது தான் பயமே. பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு டக்குன்னு நேராக தேங்க் கால் பண்ணி, மச்சான் தேங்கு என்னடா என்ன விஷயம்? நானே நைட்டு ஒரு பிள்ளை கூட மேட்ரு பண்ணிகிட்ருக்கேன். என்னடா உனக்கு? அதான் உனக்கு தான் கல்யாணம் கொண்டாடி இருக்கல, கூட போய் பண்ண வேண்டியதானே. இப்போ இருக்கிற தேவலாம் கால் பண்ணி காண்டு மாதிரி ஏற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். அவன் அங்கே ஸ்பீக்கர்லாம் இருக்குது. வாணி இதை கேட்டுட்டு, என்னது மேட்ரா? ஓ காட், 7 மணிக்குள்ளேயுமா பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஜங்குக்கு வந்து, ஏய் பரதேசி வாய முட்றா, இன்னும் 4 பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், இன்னேதுன்னு விசாரி. அதான் இந்த ஹேக்கரு சுகா இருக்காமல, அவன்கிட்ட போய் சொல்லு என்ன ஏதுன்னு இன்ஃபர்மேஷனை கொடு. ஏன்டா ஒரு நேரங்காலமே இல்லையாடா, இந்நேரத்துக்கு எங்கடா போயிட்டு வர? டேய் நீ குடிச்சிட்டு மட்டையை கிடந்தனா மணி எத்தனை பார்க்க மாட்டேன், 7 தான்டா அது. டே மச்சாலாம் மிட் நைட்ரா எனக்கெல்லாம். ஐயோ அந்த பொண்ணு வேற பார்க்க அழகாக இருக்கா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏண்டா பேசாமல் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு கதவு போட்டணுமா, பொண்டாட்டி கூட அப்படியே குஜாலாக இருந்தோமா இல்லாமல் ஏன்டா எனக்கு கால் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி தான். எப்போ பாரு டே லூனாக்கு இப்படி ஆயிடுச்சு, வாடா லூனாக்கு இப்படி ஆயிடுச்சு, 2 மணிக்கு கால் பண்ணி உயிரை வாங்குவேன். இப்போ தான் ஒய்ஃப் இருக்கா, என்னை கொஞ்சம் நிம்மதியை விட்டேன்னு பார்த்தா ஏன்டா இப்போ என்னை பிடிச்சி சாவடிக்கிற? டேய் உயிர் போகிற விஷயம்டா, பாடுறா மூட்டு ஃபோனை பார்த்து தொலைற அப்படின்ட்டு தேங்கோ காலை கட் பண்ணிட்டான். அவன் எனக்குலாம் ஓ மை காட், இவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவனுக்கும் மேலே இருப்பாங்க போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறா. ஜங்குக்கும் இந்த மாதிரி நான் அசிங்கமாக பார்த்தேன்னா பிடிச்சி லிப்லாம் கடிச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக அந்த லாரி நின்றுச்சு. பின்னாடி வர ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வருது, அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரக் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அப்போ டக்குன்னு தேங்க் கால் பண்ணி, மச்சான் அது உனக்கு வச்சா ட்ராப்பி எப்படியே தப்பிச்சிரு அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான். அவன் இது கேட்டது என்னது அப்படின்னு சொல்லி கூட வாய முடியல. ஜங்குக்கு வந்து சீட் பெல்ட்டை ஒழுங்காக போட்டுக்கோன்ட்டு பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வண்டி விட்டுட்டான். அதுவும் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். அவனோட கார் வேறு பிளாக்கு. அங்கே இருட்டாக இருக்கிறதுனால அங்கே யாருக்கும் கார் எங்கே போச்சு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஜங்குக் பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதுவும் எந்த ஹெட்லைட்டும் போடாமல். அவனுக்குலாம் பயமாக இருக்குது. எங்கள் நடுவில் மரகிற இருக்க போகுது, அதில் வர இடிச்சிட்டு தள்ளிட போகிறீங்க. ஏய் இந்த பாதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டது தான், எத்தனை வாட்டி இந்த ரூட்டில் போயிருக்கோம். இங்கே என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும். ஸோ நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. எனக்கு இதில் இருக்கிற ரூட்லாம் அத்துப்படி. உங்களுக்கு கற்றுப்படி, எனக்கு எனக்கு கற்றுப்படி இல்லையே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னா கண்ணை இறுக்கமாக முடிக்கோ. நான் தரேன்னு சொல்கிறப்ப மட்டும் என்ன பாரு, கண்ணை மூடிக்கோ. அப்போன்னு ஜங்குக் சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டா. ஜங்குக் செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வாயின் கண்ணை மூடிட்டு தான் இருந்திருப்பா. அப்படியே கண்ணை திறக்கவே இல்லை. நடுவில் கன் ஷூட்லாம் கேட்டிருக்கும், என்னென்னமோ கேட்டிருக்கும். இருந்தாலும் கார் கன்யூஸாக போயிட்டுருக்கிறதுனால ஜங்குக் எதுவும் ஆகலை அப்படின்ற மன நிம்மதி. உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அப்படியே ஃபைனலாக ஒரு இடத்துல கார் ஸ்டாப் ஆகுது. வாயின் அப்படியே தட்டு மாதிரி கண்ணை முடிச்சு பார்க்குறா. அப்படியே ஜங்குக் பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கா. ஏன்னா ஜங்குக்கோட கையில் கன் ஷூட் விழுந்திருக்கு. வாயினுக்கு இதை பார்த்ததும், ஓ மை காட் என்னது உங்கள் கையில் கன் ஷூட், நீங்கள் ஏன்னு சொல்லவே இல்லை? நான் கண்ணை தானே மூடிட்டு இருந்தேன். கண்ணை திறந்து பாருடின்னு நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் எதுக்கு ஜங்குக் இப்படி? ஏய் என்னடி நெஞ்சில் இறக்கிருக்கானுங்க, கையில் தானே கன் ஷூட் ஆயிருக்கு. இப்போ என்ன சத்தா போயிட்டான், வாயை மூடு. கொஞ்சம் அதிகமாக ரத்தம் வருது, எனக்கு ஆல்ரெடி பெயினாக இருக்குது, இதில் நீ வேற காண்டேத்தாத கோயன், வாயை மூடு. சரி எங்கே வந்திருக்கோம்? என்னோடய ஐலாண்டுக்கு. என்னது உங்கள் ஐலாண்டா? இங்கேயா? ஆமாடி, எனக்குன்னு தனியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது.
அதுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம்? 1 மணி நேரம் தான். இந்த காட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி? ஆ திடீர்னு இந்த மாதிரி எவனா வந்து சுட்டு தள்ளிட்டானா? போகிறதுக்கு ஒரு போக்கடை வேண்டாம் அவங்ககிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு. அதுக்கு தான் இந்த பிளேஸு. எங்கள் தொழிலுக்கு தான் சாதாரண விஷயம். ஓ சரி, இப்போ அடிபட்டிருக்கு, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? டாக்டருக்கு தானே படிச்சிருக்கேன், வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவா. ஆ எங்க நான் இன்னும் 1 வருஷம் படிக்க வேண்டியது இருக்குங்க. வாயன் முடியலடி, வலிக்குதுடி அப்படின்னு சொல்லும்போது வாயனுக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது. என்னங்க ரொம்ப வலிக்குதா? ஆமாடி, செம்மையாக பெயின் ஆகுது, அப்படியே தலைலாம் சுற்றுது. இல்லை இல்லை, மயக்கம் போட்டுறாதீங்க, மயக்கம் போட்டுறாதீங்க. என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். தயவு செஞ்சு மயங்க மட்டும் விழுந்துடாதீங்க. இங்கே நீயும் இவ்வளவு நானும் மட்டும்தான் தனியாக இருக்கோம். நீங்களும் அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்கன்னா சத்தியமாக நான் பயத்துலேயே செத்துருவேன். எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். தயவு செஞ்சு கண்ணை மட்டும் மூடிடாதீங்க. எனக்கு இங்கே இருக்க எப்படி எங்கே போகணுன்னு தெரியாது. நீங்கள் கூட இருக்கீங்கன்னா தான் நான் தைரியமாக இருக்கேன். நீங்களும் அன்கான்ஷியஸ் ஆகிட்டிங்கன்னா சத்தியமாக நான் உடஞ்சிருவேன் ஜங்குக், ப்ளீஸ் அப்படின்றா. ஜங்குக்கு இந்த வார்த்தையை கேட்டதும், அப்பா இது போதுமே, நம்மளுக்காண்டி தான் இருக்கான்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு அவரும் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி கண்ணெல்லாம் போகுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வாயனை பார்த்துட்டு இருக்கிறவனே என்னையே பாருங்க அப்படின்ட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்து, ஏண்டி வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே உள்ளே போகலாமா? ஓ வீடெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அது ரொம்ப குட்டியான ஹவுஸ் தான். ஒரு பெரிய ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஒரு குடிசை வீடு மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. வான்னு பார்த்துட்டு, இது உங்களுக்கு வீடா? இது குடிசைங்க. காமெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை வாயன், என்னால் முடியலடி. புரியுது புரியுது, வாங்க வாங்க வாங்க. எங்கே வர? வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஹிப்பை சுற்றி பிடிச்சி அவனோட கையை எடுத்து அவரோட ஷோல்டர் மேலே போட்டு அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு, இண்டி எனக்கு என்ன கால் அடிபட்டிருக்கு, இப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்கா? திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டிங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்காதுல்ல, இப்போ ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். நல்லா தெளிவான ஆள் தாண்டி, சூப்பர். சரி வாங்க. இது என்னங்க இந்த குடிசைக்குள்ளே இப்படி இருக்குது? பரவாயில்ல, இந்த குடிசைக்குள்ளே ஒரு கிச்சன் இருக்குது, அரிசி இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஆமாடி, இதெல்லாம் இங்கே சுற்றி இருக்கிற செடி கொடியில் விளைஞ்சது தான். அடிக்கடி இங்கே யாராவது வேலை பார்க்குறவங்க வந்து இப்படி வச்சுட்டு போவானுங்க, இங்கே தங்கிட்டு போவாங்க. பரவாயில்ல, எமர்ஜென்சி பிளேஸ் உண்மையாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏதாவது மறந்துருக்குமா, இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு கட்டில் தான் இருக்குது, அதில் படுக்க வச்சுட்டா. ஜங்குக்கு ப்ளீடிங் ரொம்ப ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே போக போக அவனோட கான்ஷியஸ்லேயே இல்லை, கண்ணை அப்படியே மூடுற மாதிரியே போயிட்டுருக்கான். அவன் எல்லாம் கண்ணத்தில் தட்டி, ப்ளீஸ் 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 ஜங்கு, தயவு செஞ்சு கண்ணை மட்டும் மூடிடாதீங்க, நான் அழுத்துருவேன். எனக்காண்டியாவது கண்ணை திறந்து வச்சுருங்க ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, கண்ணை மட்டும் மூடிடாதீங்க எனக்காண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ். நல்ல வேலை நம்ம கூட லூனா வரல, அது இருந்தால் குழந்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் அவளை இங்கே விட்டுட்டு வந்தது ரொம்ப நல்லது தான். லூனா இப்போ சேஃப், அதை நினச்சி ஓகே. இப்போ ஜங்குக்கு நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்? ஐயோ கடவுளே. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் அப்படியே கண்ணை முடலான்னு போகிறான். அப்போ வாயின்னு ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணான்னு தெரியாமல் ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டா. ஜங்குக்கா என்ன நானே மயக்கத்தில் இருக்கேன், இந்த நேரத்தில் இந்த மூடேற்றி விட்றாளே அப்படின்ட்டு அவனும் அந்த வழியில் வாயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஸோ வாயினுமே கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படி ஜங்குக்கை பார்த்து, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இவனை கிஸ் பண்ணிட்டோம், இவனும் நம்மளை கிஸ் பண்ணுறான், என்ன நடக்குது? பரவாயில்ல, முதல் உதவி தானே, தப்பு இல்லை. ஜங்குக் என்னடி ஓகேவா? இன்னும் 2 கிஸ் கொடு, அப்புறமாடி சொல்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? ரொமான்ஸ் பண்ணுற மூடில் இருக்காதீங்க, உயிர் போகிற விஷயங்க. என்ன உயிர் போகுது? ஏய் என்னங்க என்னாச்சு? வலிக்குதுடி. என்ன வலிக்குது? என் நெஞ்சு மேலே படுத்து கிடக்குற, கொஞ்சம் எஞ்சி உட்காருடி, ஆல்ரெடி கை வேறு வலிக்குது, நீ வேறு பண்ணி மாதிரி என் மேலே படுத்து கிடக்குற. ஐயோ சாரிங்க சாரிங்க அப்படின்ட்டு வாய் நெஞ்சு உட்காந்துட்டு, ஐயோ பிளட் வேறு ப்ளீட் ஆகுது, இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ட்டு அங்கே ஏதோ சின்ன சின்ன கிளாஸ்லாம் கிடக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே ஜங்குக்கோட கையில் கட்டிகிட்டு இருக்கா. ஜங்குக்கெலாம் புல்லட்டை ஃபஸ்ட்டு ஏறி உள்ளே இருக்குடி. என்னது புல்லட் உள்ளே இருக்கா? நீங்கள் அப்போ வெளில எடுக்கலையா? வைத்தியமே, நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்க, எடுத்துவிட்டா உனக்கு என்னடி குறைஞ்சா போகிற, எனக்கு எப்படி எடுக்க தெரியும்? இல்லைங்க, இங்கே அனஸ்டீஷியாவும் கிடையாது, அதை கொடுத்தா தானே உங்களுக்கு பெயின் தெரியாது, இல்லை பெயின் தெரியுமே, வலிக்குமே, வலியில் கதறுவீங்களே, வலியிலே மயக்கம் வந்துடும். ஐயோ எப்படியாவது புல்லட் ஏற்று, எனக்கு வலி உயிர் போகுது. உயிர் போகிறது முக்கியமா இல்லை மயக்கம் வர்றது முக்கியமா?
சரி இருங்க அப்படின்றா. அண்ட் தென் இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.